சார், நம்ம நிகழ்ச்சியில நாம நட்சத்திரங்களை பத்தியும் பார்த்துட்டு வரோம். உத்திர நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களோட பொதுவான குணநலன்கள் பத்தியும் சொல்லுங்க சார். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி, 2, 3, 4 பாதம் கன்னி ராசி. உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான், அதே போல் கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்குரிய குணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட காரகம் ஆத்மா, நேர்மை, தலைமை பண்பு, இதெல்லாம் இவரோட காரகம். அதே அமைப்புகளில் புதன் பகவானை பார்த்தோம்னா புதன் புத்தி சாதுரியம், நல்ல மதிநுட்பம், தகவல் தொடர்பு, அதே போல் கணிதத்தன்மை, இதெல்லாம் இவர் ஒரு காரகம். பொதுவாக இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் நவகிரகங்களின் ராஜா அப்படின்னா புதனும் தந்திரம் கொண்ட ஒரு மந்திரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு செயல்பாடை கொடுத்தாலும், எந்த ஒரு தகவலை கொடுத்தாலும் அதை ராஜதந்திரமாக கையாளக்கூடியவர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். அதே அமைப்பில் பார்த்தோம்னா இவங்களோட கிரகத்தை பொறுத்த மட்டிலும் இவங்களோட கால சூழலோட அமைப்புகள் படி பொதுவாக தன்னோட மூளையோட பலமே மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். பொதுவாக இவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா தகவல் தொடர்பு துறை, அதே அமைப்புகளை பார்த்தோம் அப்படின்னம்னா தொலைத்தொடர்பு துறை, இப்படிப்பட்ட டெக்னாலஜி சார்ந்த துறைகளில் நல்ல நிபுணத்துவ அறிவு இருக்கும். இது சார்ந்த படிப்புலையும் அவங்க நல்ல திறன் வாய்ந்தவர்களாக வருவாங்க. பொதுவாக இவங்களோட அமைப்பில் மற்றதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எல்லா விதமான தொடர்பு, அதாவது சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு திருமண தகவல் கூட, இருமணத்தை இணைக்கக்கூடிய ஒரு திருமண தகவல் மையம் கூட இவங்களோட நட்சத்திரத்திற்கு ரொம்ப சிறப்பாகவே அந்த துறையில் அவங்க நல்ல ஒரு மேன்மை ஏற்றத்தை அடையக்கூடியவர்களாம் நட்சத்திரக்காரர் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக அந்த துறையில் அவங்க சாதிக்கலாம். பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம எடுத்து போனோம்னா திருமணத்துக்கு காரகம் பெறக்கூடிய காமதேவனாகிய மன்மதனே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். அதே அமைப்பில் பார்த்தோம்னா சங்ககால இலக்கிய வரலாற்றெலாம் பார்த்தோம்னா அகநானூறு போன்ற நூட்களில் பார்த்தாவே தெரியும். அதாவது அவர் பிறந்தது ஒரு பங்குனி உத்தரம். அந்த பங்குனி உத்தர நாளில் அவருக்காக விழா எடுத்து சங்ககால சோழர்கள்லாம் திருச்சி உறையூரில் தான் அந்த சோழர்களோட தலைமையிடம், அங்கே பெரிய விழா எடுத்து அவங்கள கொண்டாடினாங்க. இதில் இன்னொரு சூட்சம் எதுக்கு நான் உணர்த்துறேன்னா, திருமணமாகாத ஆண் பெண்கள் கூட இந்த நட்சத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக அவங்க மானசீகமான ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். இதுதான் காலப்போக்கில் நம்ம பங்குனி உத்திர விழாவாகவே இன்றைக்கி கொண்டாடுறோம். அந்த உத்திர நட்சத்திரத்தோட தன்மையில் எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி தன்னால் இயன்ற உணவு தானம், நீர் தானம் போன்ற தர்ம தானங்களையும் செய்வது ஒரு மிகப்பெரிய நல்லது. இன்றளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களெல்லாம் இந்த பங்குனி உத்திர விழாவுக்கு பார்த்தோம்னா அன்றைக்கி அன்னதானம் செய்கிறது, அன்றைக்கி தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வாங்க. இந்த நட்சத்திரத்தோட தமிழ் நிகண்டில் பார்த்தோம்னா அந்த பேர்கள் கூட எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குளம், ஏரி, தடாகம், இப்படி நீர் சார்ந்த பேர் தான் அதுக்கு இருக்கும். காரணம் அந்த காலகட்டங்களில் இந்த உத்திரத்தன்மைகளை பொருந்தவர்கள் பொதுவாக என்னென்னா அந்த குளம் வெட்டுவது, ஏரி வெட்டுவது, கிணறு வெட்டுவது, மக்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை செய்தார்கள். இன்றைக்கும் கூட நம்மளோட காலகட்டங்கள் ஏரி குளம் கூட வெட்ட முடியாட்டி நம்ம அன்றாடம் ஒரு 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 சாதாரண ஒரு மண்பானையில் வச்சு ஒரு தண்ணீரை ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறது கூட மிகப்பெரிய புண்ணியம். இதெல்லாம் ஒரு அருமையான பரிகாரம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான தானங்களை செய்யும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு விருத்தி வரை இதில் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு திருவருள் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம். மற்ற விதமாக பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மையில் இவங்க பொதுவாகவே அதிகமான ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்கள் தான். அதாவது இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு சாதாரண மனிதராக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இவர் தான். ஒரு உதாரணத்துக்கு தன்னோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அமைச்சரே வர்றாருன்னு வைங்க, அவரோட ஒரு தொண்டனே வந்தாலும் கூட அமைச்சருக்கு டக்குன்னு அவங்க கை கொடுத்துட்டு எங்கள் தொண்டர் மனம் புண்பற்றுமோங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் தொண்டர்களை டக்குன்னு போய் அழைச்சி கொண்டாந்தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் துண்ணூறு எடுத்து பூசி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனநிலையை புண்படாமல் ரொம்பவே நிதர்சனமாக அவங்கள கையாளக்கூடிய ரொம்ப அறிவுத்திறன் பெற்றவர்கள் இவர். அப்பேற்பட்ட ஒரு தர்ம சிந்தனையில் பெற்ற மனிதர்கள் என்றதுனால தான் கூட உங்களுக்கு தர்மசாஸ்திராவாகிய ஐயப்பனே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். ஐயப்பனை சொல்ல வேணும். ஐயப்பனோட தன்மையை எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய தர்ம சேவைக்காக வாழ்ந்தவர், தன் தாய்க்காக புலிப்பாலை கொண்டாங்கன்னா புளியவே கொண்டுக்கிட்டு வந்தவர். அப்பேற்பட்டவர் அந்த தர்மசாஸ்தாவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க. பொதுவாக இவங்களோட அமைப்புகளில் பார்க்கும்போது நம்மளோட காலகட்டங்களில் முக்கியமாக இவர் இன்னும் என்னென்ன விதமான துறையிலெல்லாம் இவங்க பெருசாக சாதிக்கலாம் அப்படின்னம்னா பொதுவாகவே இவங்களோட அமைப்பில் கணிதத்துறையில் பெருசாக சாதிப்பாங்க.
இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி வச்சு பயன்படுத்தக்கூடிய ட்விட்டர், ஃபேஸ்புக் அமைப்பு இதிலெல்லாம் ஒரு பெரிய நிபுணத்துவ அறிவு உங்கள்கிட்ட இருக்கும். ரெண்டாவது தண்ணீர் சம்மந்தமான துறை, வாட்டர் ஃபோர்ட் இருக்குல்ல, அது சம்மந்தமான துறை, தண்ணீர் ஆராய்ச்சி, மழைநீர் சேகரிப்பு. பொதுவாக அந்த ஆறு வெட்டுறேன் குளம் வெட்டுறேன்னா கிளம்புறவங்கலாம் கண்டிப்பாக அந்த உத்திரத்தன்மைகள் பிறந்தவர்களாகவே இருப்பாங்க. ஒன்று அவங்க வந்து கன்னிராசி உத்திர நட்சத்திரமாக இருக்கும், இல்லைனா அந்த லக்னாதிபதி உத்திரத்தோட காலில் உட்காந்துருப்பார். அந்த உத்திரத்தோட தன்மைகள் இருக்கவர்களுக்கு தான் அந்த நீர் மேலாண்மையை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையே அதில் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு விதமான திருவருள் பெற்ற நட்சத்திரம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த உத்திரம், ஏங்க அந்த உத்திரம் மட்டும் இந்த உத்திரம்னு பேர் வச்சாங்க, இது எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குன்னு இல்லை. அன்றைக்கி வீடு கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரம் தான் அமைப்பாங்க. அது வீடு கட்டுறதுக்கு அமைக்கிற உத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோபுரம் கட்டுறதுக்காக இருந்தாலும் அன்றைக்கி இந்த உத்திரம் தான். அப்படி அந்த உத்திரம் அமைக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னம்னா, உத்திரம் அப்படின்னா சிறப்பானதுன்னு தமிழ் பெயர். உத்திரம் அப்படிங்கிறது ஒரு மேலான நிலை. அதாவது என்னென்னா, இவங்க வந்து எப்பயுமே உயர்நிலையில் தன்னோட தர்ம சிந்தனையால் ஒரு உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேன்மை பெற்றவர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். காலபலத்தில் இவங்க தர்மத்தால் உயர்ந்த உன்னத நிலை அடைவது உறுதி.